தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பணிகள் இன்று காலை பந்தல் கால் நடப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய வழக்கமாக இடதுசாரி கட்சிகளிடையே அதிகமாக உள்ளது. அவர்கள் தங்களுடைய சக தொண்டர்களை சக நிர்வாகிகளை தோழர்கள் என்று அழைப்பது வழக்கம். அந்த வகையில் முதல் மாநாட்டை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் செந்தில்ராஜா, விவரம் என்ன? தேவப்பிரியன், விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி கட்சி மாநாட்டு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார். இன்று மாநாட்டிற்கான அந்த கால்கோல் நடும் விழா நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில்தான் 3 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை நடிகர் விஜய் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதாவது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மாறி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என்று அந்த தன்னுடைய அந்த அறிக்கையை தொடங்கி இருக்கிறார். உங்களில் நானும் என்னில் நீங்களும் நினைக்காத நாள் இல்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை. ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம் எழுதுகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இன்னும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் ஒரு லட்சிய கனல் என தெரிவித்திருக்கிறார். இன்று நமதுடைய மாநில மாநாட்டுக்கான கால்கோல் விழா இனிதே நடந்தேறி இருக்கிறது. இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம். ஆனால் நம் அரசியல் களப்பணிகளுக்கான கால்கோல் விழா என்பது இதில் உள்ளர்த்தமாக உறைந்து கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம் மாநாடு எதற்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே என கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம் அரசியலின் கொள்கை பிரகடன மாநாடு. இது சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா என தெரிவித்திருக்கிறார். அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா எனவும் விஜய் இந்த அறிக்கையை குறிப்பிடுகிறார். இப்படி சொல்லும் போதே ஒரு உணர்ச்சி உணர்வும் நம் நெஞ்சில் தொற்றிக் கொள்கிறது. இது நம் தாய்மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பான நிகழ்வு தான் என தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக மாறி இந்த அறிக்கையை தற்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த வேளையில் ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன். அதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவார்கள். ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றும் இருக்க வேண்டும் என்பது என் பெரும் விருப்பம் என தெரிவித்திருக்கிறார். ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல குடிமகனாகவும் முன்னுதாரணமாக மனிதனாகவும் திகழ வேண்டும் என அவர் தன்னுடைய தோழர்களுக்கு குறிப்பிடுகிறார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்புவதை நாம் கழகத்தினர் ராணுவ கட்டுக்காப்புடன் இயங்க வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நம் கழகம் மற்ற அரசியல் கட்சி போல் சாதாரணமாக இருக்கும் அன்று. இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை என அவர் தெரிவித்திருக்கார். சிங்கப்பெண் படை, குடும்பங்கள் இணைந்து கூட்டு பெரும்படை எனவும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே நம்மிடம் உற்சாகமாக இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம், குதூகலமாக இருக்கலாம். ஆனால் படை அணியினர் ஒரு இடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடோடு மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு அரசியல் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்கள் சிலர் இருக்கின்றனர் எனவும் அவர் மறைமுகமாக சிலரை சுட்டிக்காட்டுகிறார். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும். தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று, வீறு கொண்டு எழுந்த அரசியல் களத்தில் வெற்றி காண போகிற கட்சி என்பதை நாம் எடை போடுவோருக்கு இனிமேல் புரிந்து கொள்வார்கள் எனவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் இயல்பாக இருந்த நாம், மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டோம். அரசியல் கணப்பணிகள் வேறு, அதற்கான நடைமுறைகள் வேறு. ஆம், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது. மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையாகவும் களமாடுவது இன்னும் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவை அனைத்தும் உள்வாங்கி உறுதியோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என
தன்னுடைய தொண்டர்களுக்கு விஜய் கடிதமாக எழுதியிருக்கிறார். மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள், அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பது நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர வாழ்த்துகிறேன். இந்த நிலையில் மாநாட்டுக்கான நாட்களை மனம் எண்ண தொடங்கிவிட்டது. உங்களை வெகுவாக அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்கள் இப்போது மனம் அளவிட தொடங்கிவிட்டது என தெரிவித்திருக்கிறார். வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் எனவும் தன்னுடைய அந்த 3 பக்க அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், இந்த அறிக்கை என்பது இது நாள் வரை வந்த அறிக்கையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதாவது இதுவரை ஒரு நடிகர் விஜயாக இருந்த விஜயின் அறிக்கை தற்போது ஒரு தலைவராக மாறி ஒரு கட்சியின் தலைவராக வெளியிட்டு இருக்கும் அறிக்கை வாயிலாக இவர் அதை தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன், இதுல அதிமுக தரப்புல ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்ற சொல்ற வழக்கம் அப்படின்னு இருக்கும். இப்ப தோழர்களே அப்படின்றதோடைய தன்னுடைய தொண்டர்களை அடையாளப்படுத்தியிருக்காரு விஜய். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். ஷபீர், விஜயுடைய முதல் நேரடியாக தொண்டர்களுக்கான அறிக்கை இது. அறிக்கையை நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுடைய பார்வையில இதை டீகோட் பண்ணுங்க. விஜய்க்கு தொண்டர்களுடன் உரையாட வேண்டும், அந்த கான்டாக்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தொண்டர்களோட அவரு பேசல. விஜய் எதுவுமே மாநாட்டை பத்தி சொல்லல, கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியல. அப்படின்னும் போது அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு விதமான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கிறது. ஏன்னா ஒரு மாநாடு நம்ம சொன்ன தேதியில நம்மளால நடத்த முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம். 2வது, தலைவர்கிட்ட இருந்து எந்த விஷயமும் நமக்கு இது வரைக்கும் வரல அப்படின்ற ஒரு ஆதங்கமும் தொண்டர்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா நீங்க பல ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் விஜயுடைய கட்சி சார்பாக ஊடகங்கள்ல பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன லைன் எடுக்கிறது பல விஷயங்கள்ல அப்படின்ற ஒரு குழப்பம் என்பது இருக்கிறது. இந்த மாநாடு ஏன் குறித்த நேரத்துல நம்மளால நடத்த முடியல அப்படின்ற அந்த கேள்விகளும் அவங்க இதுல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு டைரக்டா அவங்க லீடர்கிட்ட இருந்து ஒரு விஷயமும் அவங்க கேள்விப்படல. எல்லாமே ஊடகங்கள்ல வருகின்ற செய்திகளாகவே தான் இருக்கிறது. அப்படின்னும் போது தொண்டர்கள் கிட்ட ஒரு சோர்வு மனநிலை இருக்கிறதா அப்படின்ற ஒரு ஐயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த, அதே போல தொண்டர்களை தயார்படுத்துவதற்கும் விஜய் டைரக்டா தொண்டர்கள்ட்ட பேசணும், அறிக்கைகளின் வாயிலாக பேசலாம் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செய்வதுதான். ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொண்டர்களை தயார்படுத்துவதற்கும் அந்த தொண்டர்கள்ட்ட டைரக்டா அவங்களுடைய கருத்துக்களை பேசுவதற்காக அவங்க அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. நேரடியாக நம்மளே ஒரு சில விஷயங்களை அவங்களை அட்ரஸ் பண்றோம் அப்படின்றது அந்த அடிப்படையில தான் இவங்களுடைய அந்த கடிதம் என்பது அமைந்திருக்கிறது. விஜயுடைய கடிதம் என்பது அமைந்திருக்கிறது. அதுவும் இன்னைக்கு அவங்களுடைய மாநாட்டுக்கான சொந்த கால் நடும் நிகழ்வு என்பது விக்கிரவாண்டியில நடந்திருக்கிறது. அதை ஒட்டி அவர் பேசியிருக்கிறாருன்னா மாநாட்டுக்கான முழுவீச்சு பணிகள் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஆகவே இந்த தருணத்துல தொண்டர்களும் உற்சாகம் அடைய வேண்டும். தொண்டர்களோட மனநிலையை அறிந்து அவர்களோடு எந்த திசையில நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் பேச வேண்டும் அப்படின்றதுக்காக தான் விஜய் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமர்சனம் என்னன்னா, விஜய் இது வரைக்கும் பேசலையே ஒன்னும். விஜய் என்ன மனநிலையில இருக்கிறாரு, அவருடைய இது என்ன, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அறிக்கை, இந்த கடிதம் என்பது வந்திருக்கிறது. இதுல தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தோழர்களே அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அதே போல திராவிட கழகங்களையும் தோழர்களே அப்படின்ற அந்த அந்த மொழிதான் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் போது அதையே அவரும் பயன்படுத்துகிறார் அப்படின்றத நம்மளால பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். அடுத்ததாக செய்தி அரங்கத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நன்றி தேவப்பிரியன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய இந்த அறிக்கை என்பது முந்தைய அறிக்கைகளை விட உணர்வுபூர்வமான ஒரு கடிதமாக தொண்டர்களுக்கு அவர் இதை எழுதியிருக்கிறார் என்ற பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம்.
இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக தொண்டர்களை அட்ரஸ் செய்யும் விதமாக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதில் 2 விஷயங்களை குறிப்பாக பார்க்க முடிகிறது. ஒன்று, ஏளன பார்வையோடு பார்க்கிறார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். மற்றொன்று, ராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். இதற்கான தேவை என்ன எழுந்திருக்கிறது? திரு பிரியன், இப்போ இந்த அறிக்கையில விஜய் உணர்வுபூர்வமாக தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. திரு பிரியனுடைய இணைப்பில் சிறு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு முன்பாக நம்முடைய செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் பேசலாம். செந்தில்ராஜா, இப்போ இந்த அறிக்கையில குறிப்பாக அவர் ராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கான தேவை என்ன எழுந்திருக்கிறது? அபிநயா, இந்த மாநாடு விஜயுடைய அந்த கட்சியின் மாநாடு என்பது இந்த 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது ஆரம்பத்திலிருந்து இந்த மாநாடு தொடங்குவதிலிருந்து சில பல சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு வருவதாகவும் தகவல்கள் செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் அந்த செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த மாநாடு என்பது பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த அனுமதி வழங்கப்பட்டது. இதில் தான் நிறைய பேசும் பொருள் விவாத பொருளாக மாறியது. இந்த காவல்துறை 33 நிபந்தனைகள் விதித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் இவர்களுக்கு மாநாடு நடத்தக்கூடிய அந்த அனுபவம் கிடையாது, அதற்கு ஏற்ற தலைவர்கள் இல்லை என்பதெல்லாம் கூறினார்கள். இவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்களா, இவர்கள் இந்த மாநாட்டை சரியாக நடத்தி முடிப்பார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வியும் விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருந்தன. பலரும் அதை விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த கடிதத்தில் அதை முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். இதில் தன்னுடைய தொண்டர்களை, கட்சி தொண்டர்களை தோழராக மாற்றியது. இதில் இருந்து அவர்கள் தோழராக தான் பயணிப்பார்கள், என்னுடைய தொண்டர்கள் இப்படிதான் இருக்க போகிறார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுக்கோப்போடு செயல்பட வேண்டும் என்பது இந்த மாநாடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. எப்படி இந்த மாநாடு நடைபெற போகிறது, எப்படி நடத்த போகிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதை இந்த கட்டுக்கோப்புடன், ஏன்னா இந்த பகுதியில் பல பிரச்சனைகள் வரலாம் அல்லது பொதுமக்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது. இது எல்லாம் இல்லாமல் ஒரு ஒழுக்கமாக தோழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிப்பிட்டு சொல்ல வருகிறார். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்திற்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனாக சரியாக இருக்க வேண்டும், குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் மனிதன் சரியாக இருக்க வேண்டும், குடிமகனாக இருந்தால்தான் நாடு ஏற்றுக்கொள்ளும், இது போன்ற விஷயங்களை குறிப்பிடுகிறார். இது எல்லாமே அந்த மாநாட்டிற்கு அந்த தொண்டர்கள் வரும்பொழுது அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும், தலைவர் சொல்லும் வழியில் செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நாம் மாநாட்டை முறையாக நடத்தி விடுவோமா என்ற சந்தேக பார்வையுடன் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் திரு விஜய். இதற்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய தொண்டர்களுக்கு எப்படி எல்லாம் மாநாட்டுக்கு வரணும், எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலதை அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய கிரௌடு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரௌடு சில இடங்கள் மிஸ்பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசிப்ளின்டா நடத்தணும்னு பார்த்தாரு திருமாவளவன். இருந்தாலுமே அந்த மாநாட்டுல கலந்து கொண்ட சில தொண்டர்கள் நடந்து கொண்ட செயல்கள் மீடியால நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் நம்ம. சோ அதனால நீங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளை நீங்க விதித்தா கூட அந்த தொண்டர்களை சில இடங்கள் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு மாப் சைக்காலஜின்னு ஒரு கூட்டமா சேரும் போது சில விதமான விஷயங்கள் அரங்கேறும். அதை நீங்க தடுக்க முடியாத ஒரு லெவல்ல இருப்பீங்க. அதனால விஜய் தன்னால முடிந்த முயற்சி எடுக்கிறாரு. ஒழுங்காக ஒரு டிசிப்ளின்டா ஒரு மாநாடு நடத்தணும், அந்த மாநாட்டில் வர தொண்டர்கள் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குற மாதிரியான ஒரு கட்டுப்பாடா கடமையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. ரொம்ப 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 எதிர்பார்ப்போடு நடக்கிற ஒரு மாநாடு இருக்கிறதுனால மீடியாக்கள் போன்ற எல்லோருமே விழிப்போட இந்த மாநாட்டை உற்று நோக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட அது பெரிய விஷயங்க பூதாகாரமா காட்டப்படும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது மாநாட்டை நடத்துறவங்களுக்கு மட்டுமல்ல சவால், போலீஸுக்கும் ஒரு பெரிய சவால், காவல்துறைக்கும் ஒரு பெரிய சவால். அதனால இது எப்படி கட்டுப்பாடு நடத்துறாங்கிறது பொறுத்து தான் பாக்குறோம். அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தேவையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு கட்டுப்பாடான ஒரு படை, நான் சொல்றதை கேட்கிற ஒரு தொண்டர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. அது எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம் என்பதை நான் மாநாட்டு அன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக தவேகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம்.
வணக்கம் சார். இப்போ விஜயனுடைய இந்த அறிக்கை என்பது ஒரு உணர்வுபூர்வமான அறிக்கையாக அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் அடிப்படையாக அவர் சொல்ல வரக்கூடிய செய்தியாக என்னவென்று புரிந்து கொள்ளலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மாற்றுக் கட்சியினர் பேசுறப்போ தலைவர் தளபதி அவர்களை வந்து ஒரு ஆக்டரா மட்டும் பாக்குறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. நீங்க அதை களத்துல பாப்பீங்க. தளபதி அவர்கள் வந்து ஒரு தலைவரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. எங்க மாநாடே வந்து ஒரு கொள்கை பிரகடன மாநாடு தான். அதனால எங்க தோழர்களை வந்து அரசியல் மயப்படுத்துறது, அடுத்த கட்டம் அரசியல் களம்னா அதற்கான கொள்கை ரீதியாகவும் தயார்படுத்துறது, அரசியல் களத்துக்கு கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற டிரான்ஸ்பார்மேஷன்ஸ் எங்க கட்சிக்குள்ளேயும் நடக்குது, வெளியும் நடக்குது. சிலர் பேசுறப்போ நீங்க வந்து சில அமாவாசை தாண்ட மாட்டீங்களா சொல்றாங்க. தளபதி அவர்கள் அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து தமிழகத்துல ஒரு 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 பெரிய ஒரு பிரைமரி போர்ஸா எமர்ஜ் ஆகி தமிழகத்தோட சமூக நீதி லீகசியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு இயக்கமா இருக்கும். நீங்க அப்படியெல்லாம் வந்து எங்களை வந்து ஜஸ்ட் லைக் தட்ல வந்து பண்ணிட முடியாது அப்படிங்கறதான் எங்க தளபதி வந்து திருப்பி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. எங்க தோழர்களுக்கு வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி மாநாடை வந்து கடமை கண்ணியத்தோட நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. இப்போ அரசியல் மயப்படுத்துவதற்கான ஒரு ஈடுபாட்டில் இருக்கார் விஜய் என்று சொல்கிறீர்கள். அதற்கான ஒரு விஷயமாகவும் இந்த அறிக்கையை நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்துக்காண்டி போயிட்டு இருக்கோம், ஒரு மக்கள் பணிக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து நம்ம சுய கட்டுப்பாடோட இருக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ரோல் மாடல் இருக்கணும். தளபதி அவர்கள் சொல்றப்பே சொன்னாங்க, ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கிறது நாட்டுக்கு நல்லது, ஒரு நல்ல மனிதனா இருக்கிறது வந்து ஃபேமிலிக்கு நல்லது. அந்த மாதிரி நம்ம ஒரு ரோல் மாடலா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு டிவிகே தோழர்களும் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். மாநாட்டு பணிகளையும் சரி, நம்மளோட கொள்கை விஷயங்களையும் சரி, அடுத்து நம்ம மக்கள் நமக்கு வந்து ஆட்சி பொறுப்பு தந்து அந்த விஷயத்துலயும் நம்ம வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து நாங்க ரோல் மாடல். நாங்க மற்றும் ஒரு கட்சியில நாங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பணியை செய்வோங்கிறத வந்து ரோல் மாடலா இருக்கணுங்கிறதா எங்க தளபதி அவரோட அதை தான் எங்களுக்கு வந்து படிப்பிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அறிக்கை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு வீர விக்னேஷ். விஜயனுடைய இந்த அறிக்கை என்பது இந்த கால்கோள் விழாவிற்கு பிறகாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.